வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது கிரிமினல் யோகம் பற்றி ஒரு உதாரண ஜாதகத்தினை வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். வாருங்கள். கிரிமினல் யோகம் என்றால் தவறுகளை செய்வதற்கே பிறந்தவர்கள். இவர்கள் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்து கோடிக்கணக்கில் பணத்தினை ஈட்டுவதற்கு உரிய வழிகளில் ஈடுபடுபவர்களே இவர்கள். கிரிமினல் ஜாதகத்தினை பார்வையிடலாம். வாருங்கள். பிரபல கிரிமினல் கடத்தல் மன்னன் சார்லஸ் சோப்ரா ஜாதகம். இவர் பிறந்தது மிதுனம் லக்னம், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, ராகு, துலாத்தில் சந்திரன், மகரத்தில் கேது, மீனத்தில் சூரியன் சுக்கிரன், மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சனி. ஒருவர் சட்டங்களை மீறி தவறுகளை செய்து கோடிகளை குவிக்கிறார்கள் என்றால் ஏதாவது ஒரு யோகம், அதாவது தவறை செய்வதற்கென்றே யோகம் இருக்க வேண்டும். அதனைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஜோதிடத்தில் தவறுகள் செய்வதற்கும் யோகங்கள் இருந்தால்தான் அந்த தவறுகளையும் ஒழுங்காக செய்ய முடியும். அப்படி என்னதான் யோகம் இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது? இவர் பிறந்த மிதுன லக்னத்திற்கு ஸ்ரீ கணபதி யோகமானது அற்புதமாக அமைந்திருக்கிறது. இவர் பிறந்த மிதுன லக்னத்திற்கு 10க்குரிய மீனகுரு கடகத்தில் அமைந்திருக்கிறார். கடகச்சந்திரன் துலாத்தில் சுக்கிரன் வீட்டில் அமைந்திருக்கிறார். துலாம் சுக்கிரன் மீனத்தில் குரு வீட்டில் அமைந்திருக்கிறார். ஆக இப்படியாக குரு, சந்திரன், சுக்கிரன் ஒருவருக்கொருவர் வீடுகளை மாற்றிக்கொண்டு ஸ்ரீ கணபதி யோகத்தினை அழகாக தருகிறார்கள். இந்த ஸ்ரீ கணபதி யோகத்தின் வலிமைப்படுத்துவதற்கு ஏதாவது மற்றொரு யோகம் உதவிக்கு வர வேண்டும். அப்படித்தான் பிறந்த மிதுன லக்னத்திற்கு யோகரான சுக்கிரன் 10ல் மீனத்தில் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒன்றான மாளவிய யோகத்தினை தருகிறார். ஸ்ரீ கணபதி யோகத்தினால் மாளவிய யோகம், மாளவிய யோகத்தினால் ஸ்ரீ கணபதி யோகம் வலிமை பெறுகிறது. இதுவல்லாது குரு சந்திரன் கேந்திரத்தில் அமர்ந்து குரு சந்திர யோகத்தினையும் தருகிறார்கள். சந்திரனுக்கு 6ல் சுக்கிரன், 7ல் புதன் என அமைவிடம் சந்திரனால் வரக்கூடிய அதியோகமும் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு அற்புதமான ஜாதகம் பாருங்கள். இதனை அற்புதமான ஜாதகம் என்று கூட சொல்லலாம். பாருங்கள், எத்தனை யோகங்கள்! ஸ்ரீ கணபதி யோகம், மாளவிய யோகம், குருச்சந்திர யோகம், அதியோகம், எல்லா யோகங்களும் இணைந்து இவரை பிரபல கோடீஸ்வரராகவும் பிரபலமானவராகவும் மாற்றி காட்டியிருக்கிறது. என்ன ஒரு வித்தியாசம் பார்க்க நேரிடுகிறது என்றால், இவர் குறுக்கு வழியில் பிரபலமானார். இவருக்கு எதனால் கிரிமினல் யோகம் ஏற்பட்டது? இவர் எதனால் தவறுகளை செய்ய நேர்ந்தது? வாருங்கள், இவர் கிரிமினலாக மாறுவதற்கு உதவிய கிரகங்களை பார்ப்போம். தவறு செய்பவர்களும் சட்டத்தினை மீறுபவர்களும் குறுக்கு வழியில் செல்வங்களை சேர்ப்பவர்களும் அவர் பிறந்த ஜாதகத்தில் 6ஆம் இடத்தின் வலிமையினை வைத்துதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி என்ன இவருக்கு 6ஆம் இடம் இவரை தப்பான வழிக்கு கொண்டு சென்றது என்று பார்ப்போம். இவர் பிறந்த மிதுன லக்னத்தின் 6ஆம் இடத்தோன் விருச்சிக செவ்வாய் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்தோன் மிதுனத்தில் அமர்ந்து 6ஆம் இடமாக விருச்சிக செவ்வாய் வீடு வருவதால் செவ்வாயினுடைய குணம் கெட்டு போனது. இவர் பிறந்த மிதுன லக்னத்திற்கு 2ல் அமர்ந்த குருவின் வீடானது கடகம். குரு அமர்ந்த கடகத்தின் 6ஆம் இடமாக தனசு வருகிறது, அதாவது குருவின் வீடே வருகிறது. எனவே இந்த இடத்தில் குருவின் குணமும் கெட்டது. இவர் பிறந்த மிதுன லக்னத்திற்கு 10ல் சூரியன் அமர்ந்திருக்கிறார். சூரியன் அமர்ந்த மீனத்திற்கு 6ஆம் இடமாக சூரியனின் வீடே சிம்மமாக வருகிறது. அதாவது சூரியனுக்கு 6ஆம் இடத்தினாக தனது வீட்டினை வைத்திருக்கிறார். எனவே சூரியனது குணமும் கெட்டது. இவர் பிறந்த மிதுன லக்னத்திற்கு 11ல் புதன் அமர்ந்திருக்கிறார். புதன் அமர்ந்த மேஷத்திற்கு 6ஆம் இடமாக கன்னி வருகிறது. அதாவது புதனுக்கு 6ஆம் இடத்தினாக தனது வீட்டினையே வைத்திருக்கிறார். எனவே புதனது குணமும் கெட்டது. இவர் பிறந்த மிதுன லக்னத்திற்கு 10ல் சூரியன் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அமர்ந்த மீனமானது சுக்கிரன் வீடான துலாத்திற்கு 6ஆம் இடமாக வருகிறது. அதாவது துலாத்திற்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். எனவே சுக்கிரனுடைய குணமும் கெட்டது. அதாவது குரு, சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் நேரடியாக அவர்களுடைய வீடுகளையே 6ஆம் இடமாக மாற்றி விபரீதத்தினை கொடுக்கிறார்கள். எல்லா கிரகங்களும் 6ஆம் இடத்து குணங்களோடு இருக்கிறார்கள். எனவே 6 கிரகங்களும் கெட்டு போனது. இந்த 6ஆம் இடம் கெடுதல் அமைப்பில் விடுபட்ட கிரகம் சனி மற்றும் சந்திரன். ஆனால் பாருங்கள், சனி சந்திரனுக்கு அட்டமஸ்தானத்திலும் சந்திரன் சனிக்கு 6ஆம் இடத்திலும் அமர்ந்து அட்டாங்க நிலையை தருகிறார்கள். அப்படியே சுக்கிரன் சந்திரன் அமைவிடங்களை பாருங்கள். சந்திரனுக்கு சுக்கிரன்
6ஆம் இடத்திலும் சுக்கிரனுக்கு சந்திரன் அட்டமத்திலும் அமர்ந்து அட்டாங்க யோகத்தினையும் சுக்கிரன் சந்திரன் தருகிறார்கள். ஆக எந்த கிரகம் இவருக்கு உதவி செய்யவில்லை. இவருக்கு ஸ்ரீ கணபதி யோகம், மாளவிய யோகம், அதியோகம், குருச்சந்திர யோகம் என அற்புதமான யோகங்கள் இருந்த போதிலும் எல்லா கிரகங்களும் தங்களை தாங்களே கெடுத்துக்கொண்டு தவறான எண்ணங்களை கொண்டு குறுக்கு வழியில் பொருளனை ஈட்ட வைத்தனர். இவர் கிரிமினலாக இருந்தாலும் ராஜாங்க வாழ்க்கையினை வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு யோகங்கள், சொத்து, சுகம், வசதி, வாய்ப்பு என பிரபலம் என எதுவும் குறைவில்லாமல் யோகங்கள் கொடுத்திருக்கின்றன. ஆனாலும் 6ஆம் இடத்து குணங்களை கொண்டு எல்லா கிரகங்களும் அவரை கிரிமினலாக அடையாளம் காட்டியிருக்கிறது. இதனைத்தான் கிரிமினல் யோகம் என்கிறோம். என்ன நேர்களே, ஒரு வித்தியாசமான ஜாதகத்தினை பார்த்தீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பெரிதொரு பதிவில் சந்திப்போம்.